வணக்கம். புலம்பெயர்ந்த தமிழர்களின் செய்திகளுக்காக நான் உங்கள் பிரியதர்ஷினி. தமிழீழத்தில் நிலை கொண்டிருந்த இந்திய அமைதி காக்கும் படையினர் உடனடியாக போரை நிறுத்தும்படி கோரிக்கையை முன்வைத்து சாகும் வரை உண்ணாவிரதம் இருந்து உயிர்த்தியாகம் செய்த அன்னை பூபதி அவர்களின் 36வது ஆண்டு நினைவு நாள் இன்றாகும். அன்னை பூபதி அவர்களின் நினைவைப் போற்றும் அதேவேளை அவரது தியாகத்தை எமது அடுத்த தலைமுறைக்கும் எடுத்துச் செல்வோம். 1998ஆம் ஆண்டில் இந்திய அமைதிப்படை மற்றும் தமிழீழ விடுதலைப் புலிகளுக்கு இடையே போர் நிறுத்தத்தை ஏற்படுத்த இந்திய அரசிடம் கோரிக்கையை முன்வைத்து 1 மாத காலம் சாகும் வரை உண்ணாவிரதம் இருந்து தனது இறை தியாகம் செய்தவர் அன்னை பூபதி அவர்கள். இந்த அன்னையின் மாபெரும் தியாகத்தினை போற்றுவோம். அவரது உன்னத தியாகத்திற்கு வணக்கம் செலுத்துகிறோம். அன்னை பூபதி எமது வரலாற்றில் ஜாம்பவான்களாக விளங்கிய உன்னத தியாகிகளில் ஒருவராக நமது உயர்ந்த மதிப்பை பெற்றுள்ளார். ஒரு பெண்ணாக, ஒரு தாயாக, குடும்பத்தின் தாய்வழித் தலைவியாக பூபதி அம்மா தனது சாதாரண வாழ்க்கையையும் இருத்தலியல் பற்றுதலின் பிணைப்புகளையும் தாண்டி தனது தேசத்தின் விடுதலைக்காக தனது வாழ்க்கையை தியாகம் செய்தார். நீதி மற்றும் அமைதிக்கான அவரது உறுதியான அவரது அர்ப்பணிப்பு, அவரது தைரியம் மற்றும் தியாகம் தலைமுறைகளுக்கு காலத்தால் அழியாத உத்வேகமாக விளங்கும். அவரது நினைவு நாளை தமிழர்கள் நினைவு கூறுகின்றனர். தமிழர்களின் உரிமைகள் மற்றும் அவர்களின் இனத்தின் நலனுக்காக போராடும் தனிநபர்களின் வீரம் மற்றும் வலிமையை அவரது தியாக அர்ப்பணிப்பு எடுத்துக்காட்டுகிறது. வவுனியா காணாமலாக்கப்பட்ட தமிழ்க் குழந்தைகளுக்கான தாய்மார்கள் அன்னை பூபதி அவர்களின் 36வது ஆண்டு நினைவு நாளை ஏப்ரல் 16, 2024 அன்று வவுனியா நீதிமன்றத்திற்கு முன்பாக ஏனைன் வீதியில் உள்ள பந்தலில் நினைவு கூர்ந்ததோடு ஒரு செய்தியறிக்கையும் வெளியிட்டிருந்தார்கள். அதனை இங்கே பார்க்கலாம். காணாமல் ஆக்கப்பட்ட தமிழ் குழந்தைகளுக்கான தாய்மார்கள் என்ற வகையில் அன்னை பூபதியின் துணிச்சலுக்காகவும் அர்ப்பணிப்புக்காகவும் நமது நோக்கத்துக்கு வழிகாட்டியாக விளங்கும் அன்னை பூபதியை இன்று அவரது 36வது ஆண்டு நினைவு நாளை நினைவேந்துகிறோம். காணாமல் ஆக்கப்பட்ட தமிழ் குழந்தைகளை கண்டறியவும், எதிர்கால இனப்படுகொலையில் இருந்து தமிழர்களை காப்பாற்றவும், தமிழ் இறையாமைக்காகவும் அமெரிக்க மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் உதவியை பெறவும் எமது தொடர் போராட்டத்தின் 2616வது நாள் இன்று. அன்னை பூபதி செய்தது என்னவெனில், IPKF மற்றும் தமிழீழ விடுதலை புலிகளுக்கிடையே போர் நிறுத்தத்தை ஏற்படுத்த இந்திய அரசை கோரி உண்ணாவிரதம் 19 மார்ச் 1987 அன்று மாமாங்கம் பிள்ளையார் கோவிலில் ஒரு மாதம் சாகும் வரை உண்ணாவிரதம் இருந்து 19 ஏப்ரல் 1988 அன்று சாவடைந்தார். இன்று ஒரு மாபெரும் தியாகியின் நினைவாக போற்றுகிறோம். அன்னை பூபதியின் உன்னத தியாகத்துக்கு வணக்கம் செலுத்துகிறோம். அன்னை பூபதி நம் வரலாற்றில் ஜாம்பவனாக விளங்கிய உன்னத தியாகிகளில் ஒருவராக நமது உயர்ந்த மதிப்பை பெற்றுள்ளார். ஒரு பெண்ணாக, ஒரு தாயாக, குடும்பத்தின் தாய்வழி தலைவியாக பூபதி அம்மா தனது சாதாரண வாழ்க்கையையும் இறந்தலியல் பற்றுதலிலும் பிணைப்புகளையும் தாண்டி தனது தேசத்தின் விடுதலைக்காக தனது வாழ்க்கையை தியாகம் செய்தார். முற்றிலும் அன்னை பூபதி அல்லது அம்மா பூபதி இலங்கையில் நீதி மற்றும் மனித உரிமைகளுக்கான தமிழர் போராட்டத்தில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு அசாதாரண பெண்மணி. அவர்களுடைய வாழ்க்கையை பற்றிய சில நுண்ணறிவுகள் இங்கே. அன்னை பூபதி முதலில் பூபதி கணவதி பிள்ளை என்று அழைக்கப்படுகிறார். நவம்பர் 3, 1932 இலங்கையின் மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள வரலாற்றில் தமிழ் கிராமமான கிரானில் பிறந்தார். அவர் 10 குழந்தைகளின் தாயாக இருந்தார். அவர் வாழ்ந்த காலத்தில் நடந்த தனித்தனி சம்பவங்களில் அவரது 2 மகன்கள் இலங்கை அரசு படைகளால் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இந்த சோகமான நிகழ்வுகள் நீதியையும் சமாதானத்தையும் தொடர அவரது உறுதியை தூண்டியது. மோதலின் போது அன்னை பூபதி இலங்கை இந்திய அமைதி காக்கும் படையினரால் IPKF மனித உரிமை மீறல்களை கண்டார். அன்னை பூபதி அமைதிக்கான போராட்ட வடிவமாக 1988 மார்ச் 19 அன்று மாமாங்கம் பிள்ளையார் கோவிலில் உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கினார். இந்திய அரசாங்கம் IPKF மற்றும் தமிழீழ விடுதலை புலிகளிடையே போர் நிறுத்தத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று அவர் கோரினார். அவரது உடல்நிலையில் சரியில்லாமல் இருந்த போதிலும் அவர் ஏப்ரல் 19, 1980 அன்று சோகமான மரணம் அடையும் வரை தனது உண்ணாவிரத போராட்டத்தை தொடர்ந்தார். அன்னை பூபதி தியாகத்தாய் தலைவர் பிரபாகரன் பாராட்டி தமிழ் தாய்மார்களின் வீரத்தின் அடையாளமாகவும் தமிழர் போராட்ட வரலாற்றில் ஒரு குறிப்பிடத்தக்க தருணமாகவும் இது திகழ்ந்தது. நீதி மற்றும் அமைதிக்கான அவரது உறுதியான அன்னை பூபதியின் அர்ப்பணிப்பு மற்றும் அவரது தைரியம் மற்றும் தியாகம் தலைமுறைகளுக்கு காலத்தால் அழியாத உத்வேகமாக விளங்குகிறது. அவரது நினைவு நாளை தமிழர்கள் நினைவுறுகின்றனர்.
அவர்களின் உரிமை மற்றும் அவர்களின் இனத்தின் நலனுக்காக போராடும் தனிநபர்களின் வீரம் மற்றும் வலிமையை அவரது தியாகம் அர்ப்பணிப்பு எடுத்து காட்டுகிறது. நன்றி. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களுடன் இணையும் வரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் பிரியதர்ஷினி. நன்றி, வணக்கம்.